அடுத்தது கருவேப்பிலையை போடணும். கருவேப்பிலையும் போடணும். நல்லா இது வணக்கணும். இதுக்கு புளி கொஞ்சம் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் கெடாது. நம்ம போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்படியே நல்லா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றி வணக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் இது அடிக்கடி குழந்தைங்களுக்கு தரலாம். அப்பக்கோவையும் தூதுவளையும் சளி, நெஞ்சு சளி அந்த மாதிரி இருக்கிறத எடுக்கும். கிளைமேட்டு நம்மளுக்கு மாறுறதுனால மழையும் வெயிலும் வர்றதுனால நம்ம குழந்தைங்களுக்கு வெயில் சளி, சூட்டு சளி எல்லாம் பிடிக்கும். அதுக்கு இந்த அப்பக்கோவையும் தூதுவளையும் இது பண்ணலாம். வல்லாரக்கீரை ஞாபக சக்திக்கு, கருவேப்பிலை சத்து, இரும்பு சத்து. அப்புறம் புளி பாருங்கள், இதுலேயே புளி போட்டுக்கணும். அடுத்தது உப்பு. பாருங்கள், உப்பு இதுலேயே உப்பு போட்டுக்கணும். போட்டு இப்போ நல்லா வதக்கணும். சோறை வதக்கி அப்புறம் தேங்காய் பூ, கடைசியாக தேங்காய் பூ போட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். காட்டுறேன். இது மாதிரி அடிக்கடி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வல்லாரக்கீரை வாங்கினீங்கன்னா ஏதாவது ஒரு கீரை கட்டில் ஒரு வேர், சின்ன வேர் இருந்தாலும் சரி, அதை நட்டு வச்சிங்கன்னா வந்துடும். அதே பிடிக்க அப்பக்கோவை கிடச்சதுனாலும் வாங்கி வீட்டில் வளர்த்துங்க. இதெல்லாம் நான் வீட்டிலையே வளர்த்துனது. வீட்டிலேயே கருவேப்பிலை மட்டும்தான் காசு கொடுத்து வாங்கினேன். அப்பக்கோவை, தூதுவளை, வல்லாரக்கீரை எல்லாமே நான் வளர்த்துறேன். என் வீட்டில் இருந்தே எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா இப்படி வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் தேங்காய் பூ, போட்டு நல்லா வணங்கணும். தேங்காய் பூ நல்லா சூடேறி நிறம் மாறணும். போட்ட உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணக்கூடாது, கெட்டு போயிடும். அதனால் தேங்காய் பூ நல்லா வணக்கணும். சோறை வணக்கணும். பாருங்கள், நல்லா வணக்கி விடணும். சட்டி அரைச்சிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன்.